வெள்ளிக்கிழமையில கடன் பிரச்சனை மற்றும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர விளக்கேற்றும் போது இந்த ஒரு பொருளை ஒரு துளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் தீரணும், செல்வந்தர் ஆகணும், கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னா சில முறையான வழிபாடுகளை நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு மங்களகரமான நாள். இந்த நாளில் வீட்டில் விளக்கேற்றுறது, தூபம் போடுறது, அதாவது சாம்பிராணி போடுறது, கோவிலுக்கு போகிறது, அம்பாள் ஆலயத்துக்கு போகிறது, துர்க்கையம்மன் கோவிலுக்கு குங்குமத்தை வாங்கி கொடுக்கறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண் சிலைகள், அதாவது நீங்கள் வீட்டில் வழிபடக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு முன்னாடி எலுமிச்சங்கனியை வைக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வெள்ளிக்கிழமையில் செய்யும்போது, வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்குறது, கல்கண்டு வாங்குறது, இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும். முக்கியமானது நிலைவாசலை சுத்தபத்தமாக நிலைவாசலுக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு, நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டி, நிலைவாசலில் தொட்டு வழிபாடு செய்கிறது, நிலைவாசலில் தீபம் ஏற்றுறது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா செல்வம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய நாளில் எப்போ நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி, அதிலும் குறிப்பாக மாலை பொழுதில் இரவு சுக்கிரஹோரை நேரத்தில் தீபத்தை ஏற்றும் போது இந்த ஒரு பொருளை துளி அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், வசம்புக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வசம்பை சிறிதளவு தூளாக்கணும். நீங்கள் அதை தட்டி தூளாக்கிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கேரட் பீட்ரூட் சீவுவீங்களே அதில் வச்சு நீங்கள் சீவுனீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தூள் விழும். அந்த தூளை எடுங்க. அந்த வசம்பு தூளை இன்னைக்கு நீங்கள் சாம்பிராணியில் போட்டாலுமே கூட உங்களுக்கு பணவசியம் தொடர்ந்து உண்டாகிக்கிட்டே இருக்கும். சிறிதளவு வசம்பு தூள் எடுத்து நெய் தீபம் ஏற்றணும். வெள்ளி விளக்கோ, அகல் விளக்கோ, காமாட்சி விளக்கோ, எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அந்த விளக்கில் நீங்கள் நெய் ஊட்டு இந்த தூளை போட்டு பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி பால், ஒரு டம்ளரில் பாலும் கல்கண்டும் குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கணும் வச்சு நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் வழிபட்டீங்கன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் திரும்ப. ஏன்னா அந்த நெய்யோடு அந்த வசம்பு தூள் சேர்ந்து எரியும் போது ஒரு லேசான மனம் வரும். அந்த நெருப்பிலிருந்து, அதாவது அந்த ஜோதியிலிருந்து வரக்கூடிய அந்த மனமானது வீடு முழுக்க நிரம்பும். அது வீட்டில் தெய்வ சக்தியை அதிகரிக்கும். தெய்வ சக்தி அதிகமாக வீட்டில் இருக்கக்கூடிய துர்தேவதைகளோட சக்தி ஒன்றும் இல்லாமல் போகும். அப்போ நமக்கு வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி நம்மளுடைய கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கும். நீங்கள் இன்றைய நாளில் ஏற்றக்கூடிய தீபம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக ஒளிமயமாக்கும். தினம்தோறுமே வீட்டில் தீபம் ஏற்றுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்றைய நாளில் நெய்யுடன் வசம்பு தூள் சேர்த்து தீபம் ஏற்றுங்க. வசம்பு தூளை தூபமும் போடுங்க. பணவசியம் உங்களுக்கு உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.